Hi everyone, welcome to Biology by Gautam Ram. In Mayfly series, we are going to look on the video number 2, Monohybrid cross. இது எந்த சாப்டர்ல இருக்குன்னா ஹெரிடிட்டிங்கிற சாப்டர்ல இருக்கு, கிளாஸ் 10. இப்போ நம்ம இந்த மோனோஹைபிரிட் கிராஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சார் கிரீகர் மெண்டல் 3 லாஸை வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காரு. 3 laws has been formulated by சார் கிரீகர் மெண்டல். இந்த மோனோஹைபிரிட் கிராஸும் சரி, டைஹைபிரிட் கிராஸும் சரி, இதை ரெண்டையும் பார்க்கணும்னா நம்மளுக்கு இந்த 3 லாஸும் ரொம்ப 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 முக்கியம். அது என்ன 3 லாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லா ஆஃப் டாமினன்ஸ். ஃபர்ஸ்ட் லாக்கு பேர் வந்து லா ஆஃப் டாமினன்ஸ். செகண்ட் லாக்கு பேர் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் லா பார்த்தோம் அப்படின்னா law of segregation. ஓகே ரைட். இப்போ இந்த மோனோஹைபிரிட் கிராஸ் பார்க்கறதுக்கு நமக்கு வந்து ரெண்டே லா தான் வந்து தேவைப்படுது. ஒன்று லா ஆஃப் டாமினன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து லா ஆஃப் செக்ரிகேஷன். சரி, இப்போ வாட் அபவுட் திஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்? இது வந்து டைஹைபிரிட் கிராஸுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைஹைபிரிட் கிராஸ் வந்து லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வரும். ஆனால் நம்ம மோனோஹைபிரிட் கிராஸ் பார்த்தோம்னா லா ஆஃப் டாமினன்ஸ் லா ஆஃப் செக்ரிகேஷனை பேஸ் பண்ணி தான் வருது. இப்போ நம்ம வந்து இந்த லா ஆஃப் டாமினன்ஸ் அண்ட் லா ஆஃப் செக்ரிகேஷன் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ வாட் இஸ் லா ஆஃப் டாமினன்ஸ்? லா ஆஃப் டாமினன்ஸ். when parents having pure contrasting character. இது என்ன? when parents having pure contrasting characterனா parent generation பார்த்தோம்னா parent generation எப்படி இருக்கும்? ஹோமோசைகஸ் ட்ரைட்டாக இருக்கும். ஹோமோசைகஸ் ட்ரைட்டாக இருக்கிறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் டி ஆர் ஸ்மால் டி, போத் தி கேரக்டர்ஸ் வில் பி ரெசிசிவ் அண்ட் போத் தி கேரக்டர்ஸ் வில் பி கம்ப்ளீட்லி டால். ஸோ அதனால தான் இதை ஹோமோசைகஸ் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ வென் பேரண்ட்ஸ் ஹேவிங் பியூர் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் ஆர் கிராஸ்ட், இந்த ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ தென் ஒன்லி ஒன் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப் இன் F1 ஜென்ரேஷன். ஸோ ஒரே ஒரு கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கும். இதை கிராஸ் பண்ணால் என்ன ஆகும்? ஒரு கேபிட்டல் டீயும் ஒரு ஸ்மால் டீயும் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குல்ல. இப்போ எது டாமினண்ட்டாக இருக்கோ அதுதான் தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்குது F1 ஜென்ரேஷனில். சரி, F1 ஜென்ரேஷன்னா என்ன? இது அழகாக வந்து முதல் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஃபர்ஸ்ட் பிலியல் ஜென்ரேஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, when pure line parent generation is crossed, then only one character expresses itself in the F1 generation. அந்த கேரக்டரை தான் டாமினன்ட் கேரக்டர்னு சொல்றாரு. அதே மாதிரி தி கேரக்டர் ஆர் ஃபேக்டர் which cannot express itself in the F1 generation is called recessive character. இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டீல எது டாமினண்டா இருக்க போகுது? இந்த கேபிட்டல் டி தான் டாமினண்டா இருக்க போகுது அண்ட் ஸ்மால் டி தான் ரெசிசிவா இருக்க போகுது. சரி, இப்போ டாமினன்ட்னா என்ன, ரெசிசிவ்னா என்னன்னு ஒரு குழப்பம் வரலாம். டாமினன்ட்னா தமிழ்ல ஓங்குத்தன்மைன்னு சொல்றாங்க, ரெசிசிவ்னா ஒடுங்குத்தன்மைன்னு சொல்றாங்க. ஓங்குத்தன்மை, ஒடுங்குத்தன்மை. இப்போ ஓங்குத்தன்மைனா என்ன? வாட் இஸ் meant by dominant? தி கேரக்டர் which can express itself. தி கேரக்டர், அடுத்த ஒரு டெஃபினிஷன் என்ன? தி கேரக்டர் which is suppressing the other genes trait, other genes character. இப்போ எந்த ஒரு கேரக்டர் அடுத்த ஜீன்ஸோட பண்புகளை வந்து சப்ரஸ் பண்ணுதோ, அடக்குதோ, அதை தான் டாமினன்ட்னு சொல்லலாம். இப்போ இங்கே இந்த கேபிட்டல் டி வந்து டாமினன்ட். இப்போ இங்கே கேபிட்டல் டீயும் இருக்குது, ஸ்மால் டீயும் இருக்குது. இப்போ வந்து இந்த ஜென்ரேஷனை நம்ம வந்து இந்த F1 ஜென்ரேஷன் என்னன்னு சொல்லலாம்? நீங்கள் இந்த பிளான்ட் வந்து டாலாக தான் இருக்குன்னு சொல்லலாம். இந்த பிளான்ட் எப்படி வளர்ந்துரும்? டாலாக தான் வளரும். இந்த மாதிரி ரொம்ப டாலாக தான் வளர்ந்துருக்கும். அண்டர்ஸ்டூட்? இப்படி ஷார்ட்டாக வளர்ந்துருக்காது. அண்டர்ஸ்டூட் நவ்? ஸோ திஸ் இஸ் கால்ட் as தி லா ஆஃப் டாமினன்ஸ். I am not going to write here, just observe what I am saying, the definition of law of dominance. When parents having pure contrasting characters are crossed, then only one character expressed itself in F1 generation. That character is called as dominant character. The character or factor which cannot express itself is called as recessive character. இவ்வளோதான் law of dominance. Again I am repeating, what is law? Define law of dominance. என்னன்னு எழுதுவீங்க? நீங்கள் வந்து ஈஸியாக இதை வந்து எழுதிடலாம். When pure line parental characters are crossed, the character which can express itself in F1 generation is called dominant character. The character which cannot express itself is called recessive character. இவ்வளோதான் விஷயம். இப்போ இதுதான் நம்மளோட law of dominance. And what about law of segregation?
வாட் இஸ் லா ஆஃப் செக்ரிகேஷன்? இந்த லா ஆஃப் செக்ரிகேஷன் வந்து எப்போ அப்ளை ஆகும்னா டியூரிங் கேமெட் ஃபார்மேஷன். டியூரிங் கேமெட் ஃபார்மேஷன். அப்போ ஒரு புதுசாக ஒரு ஸ்பெர்ம் செல்லோ ஒரு ஓவா செல்லோ ஃபார்ம் ஆகும்போது தான் இந்த லா வந்து அப்ளை ஆகுது. அப்போ வாட் இஸ் திஸ் லா ஆஃப் செக்ரிகேஷன்? டியூரிங் தி கேமெட் ஃபார்மேஷன் ஈச் ஜீன் செப்பரேட்ஸ் ஃப்ரம் ஈச் அதர். என்ன நடக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இதே வச்சுக்குவோம் அப்படின்னா, இப்போ இங்கே 2 டி வருதா, இங்கே 2 கேபிட்டல் டி 2 ஸ்மால் டி. இப்போ இது பேரண்டல் ஜென்ரேஷன், இது பேரண்டல் ஜெனரேஷன். இப்போ என்ன நடக்குது? கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது ஈச் ஜீன் செப்பரேட்ஸ் ஃப்ரம் ஈச் அதர். அப்போ இங்கே இருக்கக்கூடிய 2 ஜீன்லேருந்து ஒரு ஜீன் செப்பரேட் ஆகும். 2 கேபிட்டல் டி இருந்ததுன்னா ஒரே ஒரு டி தான் இங்கே வரும். இதுதான் கேமெட்ஸ். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய 2 ஸ்மால் டீலேருந்து ஒரு ஸ்மால் டி தான் வரும். ஸோ இதுதான் வந்து என்னது? கேமெட்ஸ் ஆர் செக்ஸ் செல்ஸ். So this is what the law of segregation is denoting. During formation of gamete, each gene separates from each other so that each gamete carries only one allele for each gene. So that each gamete carries for one allele for each gene. That means what? What is meant by that? இந்த செப்பரேட் ஆன ஒரு ஜீன் ஆனது ஒரே ஒரு அலீல தான் கேரி பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு அலீல். வாட் இஸ் meant by அலீல்? அலீல்னா மாறுபட்ட தன்மை உடைய ஜீன். தட் இஸ் தி alternate form of gene. alternate form of gene, இதுதான் அலீல். ஸோ இப்போ டியூரிங் கேமெட் ஃபார்மேஷன் செக்ஸ் செல்ஸ் உருவாகும் போது ஈச் ஜீன் செப்பரேட்ஸ் ஃப்ரம் ஈச் அதர். ஒவ்வொரு ஜீனும் தனக்குள்ளாரியே செப்பரேட் ஆகும். ஈச் ஜீன் செப்பரேட்ஸ் ஃப்ரம் ஈச் அதர். அப்படி செப்பரேட் ஆனவுடனே என்ன நடக்குது? ஸோ தட் கேமெட்ஸ் கேரிஸ் ஒன்லி ஒன் அலீல் ஃபார் ஈச் ஜீன். செப்பரேட் ஆன இந்த கேமெட் ஆனது ஒரே ஒரு அலீல் தான். அந்த செப்பரேட் ஆன ஜீனுக்கு ஒரு அலீல். இப்போ இந்த டி இங்கே செப்பரேட் ஆச்சுன்னா இந்த டீக்கு ஒரு அலீல் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்மால் டி இங்கே செப்பரேட் ஆச்சுன்னா இந்த ஸ்மால் டீக்கு தனியாக ஒரு அலீல் இருந்திருக்கும். இவ்வளோதான் விஷயம். ஸோ திஸ் இஸ் லா ஆஃப் செக்ரிகேஷன். அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங். டியூரிங் கேமெட் ஃபார்மேஷன் ஈச் ஜீன் செப்பரேட்ஸ் ஃப்ரம் ஈச் அதர் அண்ட் ஈச் கேமெட் கேரிஸ் ஒன்லி ஒன் அலீல் ஃபார் ஈச் ஜீன். இந்த செப்பரேட் ஆன கேபிட்டல் டி டாமினன்ட் டிக்கு ஒரு அலீலும் செப்பரேட் ஆன ரெசிசிவ் டிக்கு தட் இஸ் ஸ்மால் டிக்கு ஒரு அலீலும் அழகாக கிடைக்கும். ஈச் ஜீன் கேரிஸ் ஒன் அலீல் ஃபார் ஈச். அவ்வளோதான் விஷயம். சரியா? இது ரெண்டும் நம்மளுக்கு மோனோஹைபிரிட் கிராஸுக்கு தேவைப்படுது. அண்டர்ஸ்டூட்? ஸோ நவ் வாட் இஸ் லா ஆஃப் டாமினன்ஸ்? ஐ வில் ஜஸ்ட் ரிப்பீட் இட் ஒன்ஸ் அகைன். During pure line parental generation is crossed, the character which can express itself in F1 generation is called dominant gene. The character which cannot express itself is called as recessive character. Now, what is law of segregation? During gamete formation, each gene separates from each other so that each gamete carries only one allele for each gene. That is called as law of segregation. Understood now? These two laws, இந்த ரெண்டு லாஸும் மோனோஹைபிரிட் கிராஸ் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ நம்ம மோனோஹைபிரிட் கிராஸ்க்கு வரலாம். மோனோ ஹைபிரிட் கிராஸ். இங்கே இந்த மோனோஹைபிரிட் கிராஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மெண்டல் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா செவன் கான்ட்ராஸ்டிங் பேர் ஆஃப் பீ பிளான்ட்டை எடுத்திருக்காரு. அது என்ன 7 கான்ட்ராஸ்டிங் பேர் ஆஃப் பீ பிளான்ட்? உங்களுக்கு நல்லா தெரியும். சீடு எடுத்திருக்காரு. இந்த சீடில் பார்த்தோம்னா ஷேப் அண்ட் கலர் எடுத்திருக்காரு. அப்புறம் வந்து பாட் எடுத்திருக்காரு. பாடுங்கிறது என்ன? நீங்கள் இந்த சீட் பவுச் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இந்த மாதிரி வடிவில் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும். இதில் வந்து என்ன இருக்கும்? இந்த பட்டாணி விதைகள்னால் வந்து இப்படி அந்த சீட் பவுச் உள்ளார அட்டாச் ஆகிருக்கும். இதை தான் வந்து பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாட் பார்த்தோம்னா இதோட ஷேப்பையும் கலரையும் எடுத்திருக்காரு. அதே மாதிரி ஃப்ளவர் வந்து பொசிஷன் ஆஃப் ஃப்ளவர் அது வந்து ஒரு பிளான்ட்டோட டிப்பில் இருக்கா இல்லைன்னா சைட் பேஸில் இருக்கான்னு பார்க்குறது. அண்ட் கலர் ஆஃப் தி ஃப்ளவர். ஸோ இதை பார்த்துருக்காரு. இப்போ 7ல் 6 பார்த்தாச்சு. சீடில் 1 2 2, அப்புறம் பாடில் 2 ஷேப் கலர். ஸோ 1 2 3 4. தென் ஃப்ளவரில் பொசிஷன் அண்ட் கலர். ஸோ 1 2 3 4 5 6. மீதி இருக்கிறது டால்னஸ் டுவார்ஃப்னஸ். ஸோ நெட்டை குட்டைன்னு சொல்லுவாங்களே, இதுதான் இந்த 7 கான்ட்ராஸ்டிங் பேர் ஆஃப் பீ பிளான்ட். இப்போ இந்த பீ பிளான்ட்டுக்கு பொட்டானிக்கல் நேம் கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். பைசம் சடைவம்.
சொல்லுங்க, பைசம் சட்டைவம். புரியுதுங்களா? ஸோ இவ்வளோதான் நம்மளோட 7 கான்ட்ராஸ்டிங் பேர் ஆஃப் பீ பிளான்ட். இப்போ இதை வச்சு தான் நம்ம மோனோஹைபிரிட் கிராஸ் இவர் மெண்டல் என்ன எடுத்திருக்காரு அப்படின்னா, வெறும்னா ஒரே ஒரு பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் தான் எடுத்திருக்காரு. அதுதான் டால்னஸ் அண்ட் டுவார்ஃப்னஸ். ஒரே ஒரு பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர். அது என்னது? நெட்டை குட்டை. டால்னஸ் அண்ட் டுவார்ஃப். ஓகே, நெட்டை குட்டை. இப்போ இந்த மோனோஹைபிரிட் கிராஸ்லேயே உங்களுக்கு இந்த மீனிங் இருக்குது. மோனோனா ஒன்று தானே, மோனோனா ஒன்று, பைனா 2, டைனாலும் 2. இங்கே மோனோஹைபிரிட் கிராஸில் என்ன சொல்ல வர்றாருன்னா, மெண்டல் டுக் only one pair of contrasting characters. Only one pair of contrasting characters. ஸோ அதனால தான் இதை மோனோ ஹைபிரிட் கிராஸ்ன்னு வச்சுருக்காங்க. சரியா? இந்த பேசிக்ஸ்லாம் புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மோனோ ஹைபிரிட் கிராஸோட டீடைல்டு இன்ஃபர்மேஷன், how we obtained the ratios, how he obtained the phenotypic ratio and genotypic ratio, அதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ இந்த மோனோ ஹைபிரிட் கிராஸ், wait a minute. ஓகே, ஸோ நவ் எப்பயும் ஆரம்பிக்கிற மாதிரி பேரண்டல் ஜென்ரேஷன் எப்படி இருக்க போகுது மோனோஹைபிரிட் கிராஸில்? பியோர் லைன்னா என்னது? ஹோமோசைகஸ் அப்படின்னு அர்த்தம். ஹோமோசைகஸ். ஸோ இப்போ இந்த ஹோமோசைகஸ்னா என்ன, ஹெட்ரோசைகஸ்னா என்னன்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆகுதா? அப்போ ஹோமோசைகஸ்னா if a generation or if a character consists two identical pair of alleles. ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஜீன்ல 2 ஐடென்டிக்கல் பேர் ஆஃப் அலீல்ஸ் இருந்ததுன்னா, 2 ஐடென்டிக்கல் அலீல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்தது, ஐடென்டிக்கல் என்ன, சேம் செட் ஆஃப் அலீல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா அது ஹோமோசைகஸ். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் என்ன, ரெண்டுமே ஸ்மால் டீயாக இருக்கும், இல்லைன்னா ரெண்டுமே கேபிட்டல் டீயாக இருக்கும். ஸோ ஹோமோசைகஸ் pair will be having 2 same set of alleles. அதுதான் வந்து ஹோமோசைகஸ். ஹெட்டிரோசைகஸ்னா டிஃபரெண்ட் செட் ஆஃப் alleles இருக்கும். ஒரு ஆர்கானிசம் கிட்ட if an individual is possessing 2 different set of alleles, அதுதான் வந்து ஹெட்ரோசைகஸ். இப்போ இங்கே இருக்கக்கூடிய மோனோஹைபிரிட் கிராஸில் பேரண்டல் ஜென்ரேஷன் எப்படி இருக்கு? ஹோமோசைகஸாக இருக்கு. தட் இஸ் பியோர் டால், and here also பியோர் ஷார்ட். புரிஞ்சிருச்சு? இப்போ இதை தான் வந்து இவன் என்ன சொல்கிறான், இந்த ஹோல் இதுவும் இப்போ என்ன ஆக போகுது, கேமெட்ஸ் ஃபார்மேஷன் நடக்கும்போது, இங்கே கேமெட்ஸ்னு எழுதிடலாம். கேமெட்ஸ் ஃபார்மேஷன் நடக்கும்போது இங்கே பிரியுது. தட் இஸ் அக்கார்டிங் டு லா ஆஃப் செக்ரிகேஷன், ஈச் கேமெட் செப்பரேட்ஸ் ஃப்ரம் ஈச் அதர். அப்போ என்ன ஆகும், இங்கேருந்து ஒரு டி தான் செப்பரேட் ஆகுது, ஒரு கேபிட்டல் டி தான் செப்பரேட் ஆகுது. அதே மாதிரி இங்கே இருந்தும் ஒரே ஒரு ஸ்மால் டி தான் செப்பரேட் ஆகுது. தட்ஸ் வாட் திஸ் லா ஆஃப் செக்ரிகேஷன் இஸ் insisting. During gamete formation, each gene separates from each other so that each gene carries only one allele for each. So இந்த செப்பரேட் ஆன ஒவ்வொரு ஜீனும் அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அலீலை வந்து கேரி பண்ணும். so that each gene carries one allele for each gene. Understood now? இதுதான் வந்து law of segregation. இப்போ இந்த கேமெட்ஸ் ஃபார்ம் ஆனோன்னா முதல் குடும்பம்னு சொல்லக்கூடிய F1 ஜென்ரேஷன் வருது, ஃபர்ஸ்ட் ஃபிலியல் ஜென்ரேஷன். இதில் வந்து பார்த்தோம்னா இது என்ன ஆகும், இது ரெண்டும் செல்ஃபிங் நடந்ததுன்னா என்ன அர்த்தம், செல்ஃப் பாலினேஷன். இது ரெண்டும் ஒன்று சேரும், இப்படி வரும். சரியா? இதை கிராஸ் ஆகி ஒன்று சேரும். இப்போ F1 ஜென்ரேஷனில் எப்படி இருக்குது, இப்போ இந்த ஜென்ரேஷன் டாமினண்ட்டாக இருக்கா ரெசிசிவாக இருக்கா? எஸ், அஃப்கோர்ஸ் இட் இஸ் டாமினண்ட். இப்போ புரியுதுங்களா ஏன் நான் இங்கே டாமினண்ட்டாக சொல்கிறேன், டாமினண்ட்னு சொல்கிறேன்? because of law of dominance படி என்ன சொல்றாங்க, so when during pure line parental generation, when it is crossed, the trait which can express itself, இதுல எந்த trait, எந்த character or எந்த geneால எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க முடியும், இந்த capital T தான் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க முடியும். capital T alone can express itself. அதனால தான் இந்த ஹோல் ஜெனரேஷன் இந்த கேபிட்டல் டி வந்து என்ன பண்ணும், ஸ்மால் டீயோட, இந்த ஸ்மால் டி தான் ரெசிசிவ், அதை சப்ரஸ் பண்ணிடும். அதோட கேரக்டரை சப்ரஸ் பண்ணுறதுனால வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர், ஒன்லி தி கேபிட்டல் டி, தட் இஸ் தி டாமினன்ட் டி கேன் எக்ஸ்பிரஸ் இட்ஸ் கேரக்டர். ஸோ இந்த பிளான்ட் எப்படி இருக்கும், டால் பிளான்ட்டாக தான் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இட் வில் பி வெரி ஈஸி இஃப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் இட். ஸோ இவ்வளோதான் விஷயம். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, இரண்டாம் குடும்பம்னு சொல்லக்கூடிய F1 F2 ஜென்ரேஷன். இந்த F2 ஜென்ரேஷனில்
இந்த இந்த F1 ஜென்ரேஷனில் கிடைச்ச இந்த ரிசல்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் செல்ஃபிங் பண்ணுறாங்க. செல்ஃபிங்னா என்ன அர்த்தம், செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது ஸோ ஜஸ்ட் we can write like this, செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறாங்க. இப்படி பண்ணோம்னா என்ன ஆகும், ஸோ நவ் ஐ வில் ஜஸ்ட் புட் திஸ் செக்கர்ஸ் பாக்ஸ். ஓகே, இப்போ என்ன ஆகும், இங்கே வந்து மேல்னு போட்டுக்கும், ஃபீமேல்னு போட்டுக்கும். இதை ரெண்டையும் கிராஸ் பண்ணலாம், இந்த கேபிட்டல் டீயும் இதுவும் ஜாயின் ஆகும், இப்படி வரும். அடுத்தது இந்த கேபிட்டல் டி ஃபஸ்ட்டு இப்படி ஜாயின் ஆகுமா, அடுத்தது எப்படி ஜாயின் ஆகும், இந்த ஸ்மால் டி இந்த கேபிட்டல் டீயோட ஜாயின் ஆகும். ஓகே, நவ் அகெயின் இந்த ஸ்மால் டி இங்கே இருக்கிற கேபிட்டல் டி. ஓகே, அடுத்தது ஸ்மால் டி. அண்டர்ஸ்டுட். இப்போ இதில் பார்த்தோம்னா நம்ம we are going to see the phenotype and genotypic ratio. phenotype ரேஷியோனா என்ன, ஃபர்ஸ்ட் phenotypeனா என்ன, ரொம்ப ஈஸி. phenotypeனா physical appearance of an individual, ஒரு இண்டிவிஜுவலோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரோட நேமையாவது நீங்கள் கண்ணை மூடிட்டு ஜஸ்ட் ஏதோ ஒரு ஹீரோ நேமை நினச்சிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டர் விஜய்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா டக்குன்னு அவரோட எக்ஸ்டர்னல் உருவம் தான் வருது. அப்போ அதை தான் வந்து என்னன்னு சொல்லலாம் நம்ம ஃபீனோடைப். அவர் அழகாக இருப்பார், அவர் மூக்கு இப்படி இருக்கும், கண்ணு இப்படி இருக்கும்னு டக்குன்னு அந்த உருவம் தான் வருது. ஸோ அதுதான் ஃபீனோடைப் ரேஷியோ. இப்போ இந்த ஃபீனோடைப் ரேஷியோங்கிறது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வளோ டாமினன்ட் கேரக்டர்ஸ் இருக்குது, எவ்வளோ ரெசிசிவ் கேரக்டர் இருக்குன்னு பார்க்கறது தான் ஃபீனோடைப் ரேஷியோ. இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஃபீனோடைப் ரேஷியோ 3:1 சொல்லுவாங்க. ஹவு இஸ் இட் பாசிபிள்? இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் எடுத்துப்போம், இது வந்து ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோன்னு வச்சுக்கோம். இந்த ஃபஸ்ட் ரோவில் வந்து கேபிட்டல் டி இருக்குது, இது எல்லாமே பியூர்லி டாமினன்ட் தான். அதனால இங்கே ஒன்று, அடுத்தது கேபிட்டல் டி ஸ்மால் டி, இது பாருங்க கேபிட்டல் டி ஸ்மால் டி, இது டாமினண்ட்டாக ரெசிசிவா? இங்கே கேபிட்டல் டி இருக்கிறதுனால கம்ப்ளீட்லி இட் வில் பி டாமினன்ட். ஸோ 2 டாமினன்ட்டு. இப்போ செகண்ட் ரோவில் பாருங்கள், இங்கேயும் கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்குது, இப்போ இதுவும் டாமினன்ட் தான். ஓகேவா? இப்போ 3 டாமினன்ட் இருக்குது. ஸோ 3 டாமினன்ட் கேரக்டர் இஸ் தேர். இங்கே டின்னு போட்டிருக்கேன். இங்கே ஸ்மால் டின்னு இருக்கா, இதுதான் என்னது, கம்ப்ளீட்லி ரெசிசிவ், பியூர் லைன் ரெசிசிவ். அதனால ஒன்று தான் இருக்குது, அதனால ஒரே ஒரு ரெசிசிவ்க்கு இங்கே 3:1ங்கிற ரேஷியோ வருது. இதுதான் ஃபீனோடைபிக் ரேஷியோ ஆர் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பற்றி பார்க்கக்கூடிய ரேஷியோ. அடுத்தது ஜீனோடைபிக் ரேஷியோ. வாட் இஸ் தி ஜீனோடைபிக் ரேஷியோ? இது எவ்வளோ வரும்? 1:2:1. இந்த 1:2:1ங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? ஸோ ஜஸ்ட் வெயிட் a minute. ஸோ see here. இப்போ இது எப்படின்னா, எங்கெல்லாம் ஹோமோசைகஸ் ட்ரைட் இருக்குது, ஹோமோசைகஸ் டாமினன்ட், ஹோமோசைகஸ் ரெசிசிவ் ஆர் ஹெட்ரோசைகஸ் டாமினன்ட் ஆர் ரெசிசிவ். ஸோ இதை பார்க்குறது, எவ்வளோ பியூர் லைன் ஜென்ரேஷன் இருக்குது, எவ்வளோ மிக்ஸ்ட் ஆகி இருக்குங்கிறத பார்க்குறது. இங்கே பியூர் லைன்னு பார்த்தோம்னா 2 தான். ஸோ ஒரு நிமிஷம், இதுங்க. ஸோ திஸ் இஸ் தி பியூர் லைன். இதில் மிக்ஸ்ட் ஆகவே இல்லை, இது 2மே டாமினன்ட் தான். இது ஒரு பியூர் லைன், 2மே ரெசிசிவ் தான், இங்கே எதுவும் மிக்ஸ் ஆகலை. மற்ற 2 பாருங்க, இது வந்து மிக்ஸ்ட் ஆகிருக்கு, இது ஹெட்ரோசைகஸ். அப்போ என்ன நடக்குதுங்க, இந்த ஜீனோடைபிக் ரேஷியோவில் இந்த ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு இருக்குல்ல, இது என்னது, இது ஹோமோசைகஸ் டாமினன்ட், கேபிட்டல் டி. அடுத்தது இந்த 2ன்னு இருக்கா, அது வந்து ஹெட்டிரோசைகஸ் டாமினன்ட். இது என்னது, கேபிட்டல் டி ஸ்மால் டி. அடுத்தது இன்னொரு 1 இருக்கா, அது என்னது, அதுதான் இந்த ஸ்மால் டி, ஹோமோசைகஸ் recessive. That's all. This is all about our monohybrid cross. Thank you.